உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இல்லை என்றால் எங்கிருந்தோ குதித்து வரக்கூடிய ஒரு ஆளுநர் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொன்னா அது நீதியா? எங்கேயும் போய் நமக்கு தீர்வு கிடைக்கலன்னும் போதுதான் நீதிமன்றத்தை நோக்கி போகும். நேர்மையான தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றால் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது, நீதிமன்றங்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது முழுமையாக போயிடும். ஆனால் இந்திய நாட்டில் இன்றைக்கு நீதி என்பது பல நேரங்களில் அநீதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீதியரசர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளிலேயே முறைகேடுகள் இருக்கிறது. ரூஸ்டர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். வெளிப்பட பேசுவோம் நிகழ்ச்சியில் இன்று நீதியும் அநீதியும் குறித்து நாம் பேசுவோம். இன்று உச்ச நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்னால், குறிப்பாக 26ஆம் தேதி அன்று சூரியகாந்த் அவர்கள் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றார். உச்ச நீதிமன்றத்தில் எப்போதும் நமக்கு நீதி கிடைக்கிறதா? நீதி தேவதை உண்மையிலேயே கண்ணை கட்டி கொண்டு, தராசை கையில் தூக்கி கொண்டு நீதி அமுலாவதை பாதுகாக்கிறாரா என்ற கேள்வி என்பது இன்று ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. காரணம், கடந்த பல ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள், அந்த வழக்குகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள், பல ஆண்டுகளாக இன்றும் தீராத வழக்குகள். சமீபத்தில் ஒரிசா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். அவரால் தொகுக்கப்பட்டது, எடிட் செய்யப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் 75 இயர்ஸ் ஜஸ்டிஸ் பிராக்கெட்ல இன் போட்டிருக்கிறார். ஜஸ்டிஸா இன்ஜஸ்டிஸா என்ற கேள்விதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் காலம் காலமாக தாமதம் செய்யப்பட்டதனால் எத்தனை வழக்குகள் தீராமலேயே இறந்து போயிருக்கின்றார்கள் என்பதை குறித்து அந்த புத்தகம் ஒரு கட்டுரையில் சொல்கிறார். பல நேரங்களில் தீர்ப்புகள் எப்படி மாற்றப்படுகின்றன என்பதை பற்றி அதில் பேசுகின்றார். நீதிபதிகளை தேர்வு செய்வதிலேயே என்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அரசியல் நேரடியாக எப்படி நீதிமன்றங்களில் நுழைந்து விட்டது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதில் சிலவற்றை நாம் பேசுவோம். நமது வாழ்க்கை நாட்களிலே கண்கூடாக பார்த்த ஒரு நீண்ட காலத்திற்கு பின் வந்த தீர்ப்பு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கப்பட்ட ரத யாத்திரை, இறுதியில் அந்த ரத யாத்திரை அங்கு செல்லும் போது அங்கிருந்த மசூதி இடிக்கப்பட்டது. எல்லோரும் கண்கூடாக டிவி காட்சிகளில் பார்த்தோம். வழக்கு தொடரப்பட்டது, உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது, பல ஆண்டுகளாக நீடித்தது. இறுதியாக அதற்கான ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பில் யார் அந்த தீர்ப்பை எழுதியவர் என்ற பெயர் போடப்படவே இல்லை. பொதுவாக 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் பெஞ்சஸ் இருந்தான்னா ஹூ இஸ் தி ஆதர் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்னு இருக்கும். அவர் முதல்ல கையெழுத்து போட்டிருப்பார். ஆனால் இதுல எந்த நீதிபதியுமே கையெழுத்து போடவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வருகிறது, பிற்காலத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்த சந்திரசூட் அவர்கள் தான் இந்த தீர்ப்பை எழுதினார். அதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, அந்த தீர்ப்புல படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்க முதல்ல ரொம்ப நியாயமான விவாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. ஒரு மசூதியை இடித்தது தப்பு, அங்க ராமர் கோயில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் இருந்ததா உறுதியாக தெரியல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மசூதி இருக்குதுன்னு, அதுக்கு கீழே ராமர் கோயில் இருந்ததுன்னு அதை இடித்ததெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இருந்தாலும் ஒரு ராமருக்கு ஒரு கோயில் கட்டுவதை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இரு தரப்பில் இருக்கிறவர்களும் ஒத்துழைத்து கோயில் கட்டணும்னு தீர்ப்பு. இது என்ன தீர்ப்பு யோசித்து பாருங்க. நீங்க ஒருத்தனை கொன்னுகிட்டு சரி பரவாயில்ல, செத்தவன் செத்து போனா அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தானே இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அடுத்து இப்போ சில நாட்களுக்கு முன்னால் 24ஆம் தேதி ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் ஓய்வு பெற்றார்கள். அதுக்கு 2 நாளைக்கு முன்னால ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இறையாண்மைக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு
சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு தான் தீர்ப்பு கொடுத்தது. ஆளுநர் ரவியை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் திருப்பி அனுப்புறதா இருந்தா கூட ஒரு தடவை அனுப்பலாம், அதுக்கு பிறகு ரெண்டாவது அந்த சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினால் அவர் ஒப்புதல் தான் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும், இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் உட்பட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிவை சொல்ல வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தைரியமாக இருந்த சில நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு எதிர்க்காக மேல்முறையீடு செய்யப்படுகிறது. மேல்முறையீடுன்றது எந்த வடிவத்தில்னு சொன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க திருப்பி அப்பீல் போக முடியாது, ரிவ்யூ தான் போக முடியும். இதுல ரொம்ப கிளவரா என்ன செய்தாங்கன்னு சொன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி, குடியரசுத் தலைவர் எனக்கு ஒப்பீனியன் கொடுங்க, கருத்து கொடுங்கள், உங்களுடைய கருத்து என்னன்றதை பற்றி ஒரு 14 கேள்வியை கொடுத்து தீர்ப்பு கடைசியில் வரும்போது என்ன வருதுன்னு சொன்னா, அது தீர்ப்புன்னு எடுத்துக்கிட முடியாதுன்னு பலர் சொல்றாங்க. ஆனா அந்த ஒப்பீனியனுக்கு பதிலாக அவங்க பல நாட்கள் விசாரித்து கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்னன்னு சொன்னா, எந்த காலக்கெடுவும் ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ விதிக்க முடியாது. அப்ப எதுக்காக ஒரு சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இல்லை என்றால், எங்கிருந்தோ குதித்து வரக்கூடிய ஒரு ஆளுநர் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொன்னா அது நீதியா? இது அநீதி என்று ஏன் உச்ச நீதிமன்றத்திற்கு தெரியவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக. அந்த காலத்துல நம்ம பாடங்கள்ல படிச்சிருக்கிறோம். அசோகருடைய நீதி, மனுநீதி சோழனுடைய நீதி, கோவலன் கண்ணகி பிரச்சனையில ஆவேசம் கொண்டு கண்ணகி எப்படி தன்னுடைய கால் சிலம்பை உடைத்து அந்த முத்து போய் பட்டதால் மன்னனே கீழே விழுந்தான் என்று பார்த்திருக்கோம். நீதிமன்றங்கள் சில காலகட்டங்களில் அந்த மாதிரி நேர்மையாக நீதியை பாதுகாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறது. பாரம்பரியமாக அப்படி இருக்கல. இன்னைக்கும் வட மாநிலங்களில் காப் பஞ்சாயத்துன்னு இருக்கு, நம்ம ஊர்ல கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றோம். அது சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் சில இடங்கள்ல கட்ட பஞ்சாயத்து நடக்கும். சினிமாக்கள்ல நாம பார்த்துருக்கிறோம் எப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரிதான் நீதிமன்றங்களும் மாறி போயிடுச்சுன்றது ரொம்ப கவலையோட ஆதங்கத்தோட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன வேற எங்கேயும் போய் நமக்கு தீர்வு கிடைக்கலன்னும் போதுதான் நீதிமன்றத்தை நோக்கி போகுது. அங்கு உடனடியாக தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றால், நேர்மையான தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றால், மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது நீதிமன்றங்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது முழுமையாக போயிடும். இன்றைக்கு நமக்கு அப்பாற்பட்ட பல நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் நல்ல தீர்ப்புகள் வருவதை பார்க்கிறோம். இந்தியாவிலும் அரசியல் தீர்ப்புகள்லேயே ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னு சொன்னா, திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போதே அவருடைய தேர்தல் செல்லாது என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, அதனால அவங்க ராஜினாமா செய்ய வேண்டியது வந்தது. இன்னைக்கு அது நடக்குமா? அதுதான் கேள்வியாக இருக்கு. இன்னைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவர் சொல்லக்கூடிய ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கத்தான் செய்கிறது. இதே மாதிரி பல நாடுகளில் நம்ம பார்க்கிறோம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள். ஆனால் இந்திய நாட்டில் இன்றைக்கு நீதி என்பது பல நேரங்களில் அநீதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீதியரசர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளிலேயே முறைகேடுகள் இருக்கிறது. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களுக்கு சாதகமாக ஆட்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அது முன்னாலே நடந்திருக்கு. இன்னைக்கு முழுக்க முழுக்க தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்களை தான் நீதிமன்றங்கள்ல உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கொண்டு வருகிறார்கள். ஜாதி, மதம், கொள்கை இது எல்லாம் நடுநிலைக்கு மாறாக நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதில் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புதிதாக அரசியல் வரக்கூடியவர்கள், திடீர்னு அரசியலில் குதித்திருப்பவர்கள், அவங்க இதெல்லாம் கூட பார்க்கணும். நான் நீதியை பொறுத்தவரையில், நீதித்துறையை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்து என்ன, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய கருத்து என்ன, நான் ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் எப்படி நீதிமன்றங்கள் நேர்மையானதாக மாற்றப்படும், இதை பற்றி பேசுகிறார்களா? கேள்வி கேட்போம், விவாதிப்போம், அரசியலை புரிந்து கொள்வோம், அரசியலை மாற்றுவோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.